கரூருக்கு விஜய் எப்போ செல்வார்? இந்த மாதிரி கேவலமான ஆள் இல்ல அவரு. துன்பத்துல பங்கெடுக்கிறத விளம்பரம் தேடக்கூடிய ஆள் இல்ல அவருன்றதுக்கு எடுத்துக்காட்டு சான்று தான் அதுன்னு சொல்றேன். கரூர் சம்பவத்தில் நடந்துச்சு சரி, இதுக்கு இவ்வளவு ஒரு கட்டமைப்பு அவர் தான் பொறுப்பேற்றுக் கொள்ளணும் சரி. ஏர்கிராஃப்ட் ஷோல நடக்கும்போது 5 பேர் செத்தானே, அதே வாய் அன்னைக்கு எங்க வாடகைக்கு போயிடுச்சு. இதுக்கு பேர் சமூக நீதியா? இதை நாங்க ஏத்துக்கணுமா? அப்பான்னு பேர் விளம்பரம் பண்றதுக்கு தெரியுது, 18 கோடி ரூபாய் செலவு பண்ணி உங்களுடன் ஸ்டாலின் விளம்பரம் பண்றதுக்கு யார் வீட்டு காசு? எனக்கு கரூருக்கு விஜய் எப்போ போவார்? இது ஒரு பாச போராட்டம், உணர்ச்சி மிக்க ஒரு போராட்டம் தான். எல்லாருடைய காணொலிகளும் வந்துகிட்டு இருக்கு. எங்கள்கிட்ட கண்ணீர் விட்டு அழுது இருக்கிறாரு, உங்களுடைய மகனா நான் இருக்கேன். அங்க உள்ள மக்கள் சொல்றாங்க ரேஷன் கார்டுல மட்டும்தாங்க பேர் இல்லை, அவர் எங்க குடும்பத்துல ஒருத்தர்னு சொல்றாங்க. அனுமதி கேட்டிருக்கிறாங்க. அனுமதி 2 நாட்களுக்கு முன்னாடியே போயிடுச்சு. எல்லாமே கரெக்டா தான் இங்க போய்கிட்டு இருக்கு. அனுமதி கிடைச்சிருமா? நிச்சயமாக கிடைக்கும். நீங்க தான் சொல்லுவீங்க இல்ல எங்களுக்கு இன்னும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்குன்னு, அதுக்காக கேட்கிறேன். உங்களுக்கு திமுக அரசு மீது எந்த நம்பிக்கையும் இல்ல. ஆணையத்தை அமைங்க, தரத்துக்கு தயாரா இருக்கும். யார் மீது தவறுன்றத சொல்லட்டும். இந்த காசுக்கு, சாராயத்துக்கு, சாப்பாட்டுக்கு மயங்கிற கூட்டம் இல்ல இது. கொலை பண்ணவனையும், கொள்ளை அடிச்சவனும், கஞ்சா வித்தவனையும், அபின் வித்தவனையும் பிடிக்கிறதுக்கு வக்கு இல்ல உங்களுக்கு. அவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கேட்கலங்க, மக்களுக்கான கடைசி வாய்ப்பு இதுன்னு சொல்லுங்க. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். கரூருக்கு விஜய் எப்போ செல்வார்? இல்லை, அவர் போகிறதுக்கு தயாராகிட்டார். இப்பவும் சொல்கிறோம், இந்த சம்பவம் நடந்து என்னையோட கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஆகுது. அந்த 72 மணி நேரத்திலேயே அவர் பேச ஆரம்பிச்சிட்டார் எல்லாத்துலேயும். ஒரே நாள், முந்தா நாள் தான் செய்திகள் வெளியில் வந்திருக்கு. புரியுதுங்களா? அவர் 4 நாளாக எல்லா குடும்பத்தாரோடவும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். ஏன் இந்த வீடியோ கால் எதுவும் நம்ம ரெக்கார்ட் பண்ண வேண்டாம், சோஷியல் மீடியாவில் போட வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம்? மா சுப்பிரமணியம் அவர் என்ன பண்ணுவார், ஒரு படத்தை போய் பார்த்துட்டு உடனே உதயநிதிக்கு வாழ்த்து சொல்லுவார். அதை வீடியோ ப்ரமோஷன் பண்ணிப்பார், பண்ணி அதை போடுவார். இந்த மாதிரி கேவலமான ஆள் இல்லை அவர். உண்மையான தமிழனா, இந்த மண்ணை நேசிக்கக்கூடியவரா, மக்களை நேசிக்கக்கூடியவரா, இந்த துன்பத்துல பங்கெடுக்கிறத விளம்பரம் தேடக்கூடிய ஆள் இல்ல அவருன்றதுக்கு எடுத்துக்காட்டு சான்று தான் அதுன்னு சொல்றேன். நீங்க பேசக்கூடியதும் பள்ளி குழந்தைகளை கூட்டிட்டு போய், என்ன அவ்வளோ நல்ல படமா இட்லி கடை படம், பள்ளி குழந்தைகளை கொண்டு போய் காட்டக்கூடிய அளவுக்கு. அதான் இப்போ எல்லா எம்எல்ஏவும் கூட்டிட்டு போகணும், கவுன்சிலர் கூட்டிட்டு போகணும், வட்ட செயலாளர் கூட்டிட்டு போகணும், எம்பி கூட்டிட்டு போகணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனை எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் எங்க இருந்து வந்தவங்க? வாழையடி வாழையா வந்துகிட்டே இருக்கிறாங்களா? அவங்களுக்கு தான் வரணும். பொய்யாமொழி, அன்பில் மகேஷ், இவர் பிடிஆர், ஆற்காடு பையனுக்கு, வீராசாமிக்கு, இப்படி தான் கொடுப்பீங்க. கதிர் ஆனந்துக்கு, எல்லாருக்கும் தான் இருக்காங்களே மகன்கள், அவங்களுக்கு கொடுத்துருங்க. வேற யாரு? தென்னரசு, அவங்க மகளுக்கு தமிழச்சி தங்கபாண்டியன். இது 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 என்ன கட்டமைப்புன்னு? இதுக்கு பேர் சமூக நீதியா? இதை நாங்கள் ஏற்றுக்கணுமா? இதையெல்லாம் பேச மாட்டீங்க. இதையெல்லாம் பேசக்கூடாது, மறைக்கப்படணும். டீசலுக்கு 4 ரூபாய் கம்மி, பெட்ரோலுக்கு 6 ரூபாய் கம்மி, கேஸ் சிலிண்டர் 400 ரூபாய்க்கு கிடைக்கும். அக்கா கனிமொழியை காணவில்லைன்னு பிரேக்கிங் நியூஸ் போடுங்க. வாக்குறுதிகள் கொடுத்தாங்கல்ல, 4.5 ஆண்டு ஆகியும் இது ஆகல. ஒரு நெறியாளர் தானே, ஊடகவியலாளர் தானே, கேள்வியை எழுப்புங்கன்ற. கேளுங்க, நிச்சயமா கேளுங்க. மக்களுக்காக கொடுக்கப்பட்டது தானே. 6 மாத காலங்கள், 8 மாத காலங்கள் எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. பெட்ரோலில் ஏற்றிடுவாங்க, ஒரு மாதந்தோறும் மின் கட்டண அளவு கொண்டு வந்துடுவாங்க, ஏற்றின சொத்து வரியை இறக்கிடுவாங்க, கழிவுநீர் வரியை இறக்கிடுவாங்க. என்ன எதுக்கும் இந்த சொத்து வரியை ஏற்றிருக்காங்க பாருங்க, அதுக்கு இறக்கிடுவாங்க. குடிநீர் வரியை திருப்பி வாங்கிப்பாங்க. எவன் சம்பளமும் ஏறலையே. படித்த என் தம்பிங்க இன்னைக்கு ரோட்டில் வண்டி ஓட்டிட்டு அலையிறானே, 1க்கு 2 டிகிரி படிச்சுட்டு வீடு வீடாக கொண்டு போய் உணவு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கானே. இதெல்லாம் உங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு உட்கார்றதுக்கு ஏசி கண்டனர். எப்படி? அப்போ தனியார் மயமாக்கலை நீங்கள் ஊக்கப்படுத்துறீங்க. அதுதான் ஏகாதிபத்தியத்தினுடைய ஸ்டாலின்னு சொன்னேன். அவனுடைய தேவையை உங்களால் பூர்த்தி செய்ய முடியல. எல்லா கல்லூரியும் திறந்து வச்ச, வேலை வாய்ப்பு என்ன பண்ணி வச்ச? இத்தனை லட்சம் கோடி கடன்கள்ல இருக்கு. ஆனால் இதெல்லாம் திட்டமிட்டு மறைக்கப்படுது. ஒரு சம்பவத்தை இன்னைக்கு பேசி இதையெல்லாம் நீங்கள் மடைமாற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே. போதை கலாச்சாரம் இங்கே சீரழிவாக இருக்குது, கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்குது. கோவிலுக்கு திருவண்ணாமலைக்கு வந்த ஒரு பெண்ணை என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? 2 காவலர்கள். இதெல்லாம் சொல்றதுக்கு இது உங்ககிட்ட தானே இருக்குது காவல்துறை. அப்போ முதல்வர் என்ன பண்ணியிருக்கணும்? கரூர் சம்பவத்தில் நடந்துச்சு சரி, இதுக்கு இவ்வளோ ஒரு கட்டமைப்பு அவர் தான் பொறுப்பேற்றுக் கொள்ளணும் சரி. அதே வாய் அன்னைக்கு எங்க வாடகைக்கு போயிடுச்சு? ஏர்கிராஃப்ட் ஷோல நடக்கும்போது 5 பேர் செத்தானே, நீங்க தானே பண்ணீங்க எல்லா வேலையும். முன்னேற்பாடுகள் இல்லைன்றதையும் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. உதயநிதி பொறுப்பேற்றுக்கங்க, ஏற்றுக்கங்க. ஃபார்முலா ரேஸ் ஓட தெரியுது,
வேல்முருகன் ஒரு செட்டர் மாத்த காசு இல்லைன்னு கேட்டதுக்கு காசு இல்லைன்னு சொல்றீங்க. தமிழக அப்பான்னு பேர் விளம்பரம் பண்றதுக்கு தெரியுது. 18 கோடி ரூபாய் செலவு பண்ணி உங்களுடன் ஸ்டாலின் விளம்பரம் பண்றதுக்கு யார் வீட்டு காசு? அவர் கேட்டார்ல எவன் அப்பா வீட்டு காசுன்னு. இது எவன் அப்பா வீட்டு காசு? தமிழக அரசுன்றது தனிப்பட்ட நபருடையது இல்லையா? அப்ப அதுல ஒரு நீங்க பெரிய விளம்பரம் கட்டமைப்பு. பண்ணிக்கலாம் ஸ்டாலின். முதல்வரா இருக்காரு. சோ அந்த முதல்வர்னு சொல்லுங்க, உங்களுடன் முதல்வர்னு சொல்லுங்க. ஏன் ஸ்டாலின்னு சொல்றீங்க? சார்னு சொன்னா பிடிக்காது, அங்கிள்னு சொன்னா பிடிக்காது, முதல்வர்னு சொல்லுங்க. இப்போ இதை சொன்னீங்கல்ல முதல்வர்னு கூப்பிடலான்னு சொல்லிட்டு, இப்போ ஏன் ஸ்டாலின் வைக்கிறீங்க? ரோட்ல வர ஸ்டாலின் நீங்க வாங்கன்னு கூப்பிடுவீங்களா? எனக்கு அதுக்கு முன்னாடி கரூருக்கு விஜய் எப்ப போவார்? ஏங்க அவர் போறதுக்கான எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருக்குது. ம். அந்த மக்களை சந்திச்சிருக்கிறாரு. 2 நாட்கள் இடைவேளைக்கு பிறகு அந்த மக்கள்கிட்ட எல்லாம் தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த 4 பேசினவரை நாட்களாவே. ஆமா நான் அந்த சம்பவம் நடந்த அடுத்த 72 மணி நேரத்திலே அந்த குடும்பத்தாரோட தொடர்பு கொண்டுட்டாரு, பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஓகே. அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாத்தையுமே ஒரு குழு அமைச்சு ம். முன்னாள் ஐஆர்எஸ் அருண் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு போயிட்டு எல்லாத்திலையுமே பார்த்துட்டு எல்லாரோடைய டீட்டெயில்ஸும் வாங்கி அத்தனை பேருக்கும் டிடிகள் எடுக்கப்பட்டிருக்குது. ஓகே. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதிகளை இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அனுமதி கேட்டிருக்கிறாங்க. ம். அனுமதி வந்து 2 நாட்களுக்கு முன்னாடியே போயிடுச்சு. எல்லாமே கரெக்டாக தான் இங்கே போய்கிட்டு இருக்கு. அனுமதி கிடைச்சிருமா? நிச்சயமாக கிடைக்கும். அது இப்போ ஜனநாயகம் இல்லையா இதில்? நீங்க தான் சொல்லுவீங்க இல்ல எங்களுக்கு இன்னும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்குன்னு. அதுக்காக கேக்குறேன். அப்போ நீங்கள் திட்டமிட்டு தான் பண்ணுறீங்க மருத்துவம்னு. திட்டமிட்டு இல்ல சார். உங்களுக்கு திமுக அரசு மீது எந்த நம்பிக்கையும் இல்ல. அப்ப என்ன திமுகவுக்கு என்ன 2 கொம்பு முளைச்சிருக்கு? 2 கொம்பு முளைச்சிருக்கான்னு கேட்குறேன். அப்படி இல்ல. நீங்க பல இடங்கள்ல ஜனநாயகம், அரசியல் சாசன சட்டம், இந்த இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய உச்சபட்சமா இருக்கக்கூடிய இவருக்கு ஜனாதிபதிக்கு என்ன இருக்குதோ அது கடைகோடியில் இருக்கிறவனுக்கும் அவன் எந்த விளிம்பு நிலையில இருந்தாலும் அவனுக்கு சட்டம் ஒண்ணுதானே, ஒண்ணுதான். மாற்று இல்லைல்ல. மாற்று இல்ல. 2 விதமா சட்டத்தை பிரிச்சு வச்சுட்டாங்களா? இல்ல. அப்புறம் இன்னைக்கு உங்களுடைய நீதிபதி கேட்கிறாரு இங்க மதுரையில, இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி கிழிக்கிறாரு. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? திமுக அரசு அதையும் எதிர்கொள்ளும்னு நினைக்கிறோம். யாருக்கு? அவங்க கிட்ட தான் நான் பல கேள்விகள் கேட்கப்பட்டேன். பதட்டத்துல தான் நீங்க 1000 கூத்து பண்றீங்களே. உங்களுக்கு இதுலயே அதுல பதில் இல்லையா? செந்தில் பாலாஜியை அந்த ப்ரோக்ராமை ரத்து பண்ணாருன்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வை இப்போ வந்துருச்சா விடை? எங்களுக்கு அது தகவல் உறுதியானதா எனக்கு தெரியல. உறுதியானதாக இருந்தால் அவர் ரத்து பண்ண. இங்க பாருங்க, பல இதுல குழப்பங்கள் இருக்கு. ம். அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தாண்டி தான் தனியார் மருத்துவமனை இருக்கு. ம். ஆனா அந்த சம்பவம் அந்த நடந்த இடத்துல இருந்து ஒரு கிலோமீட்டர்ல இருந்து 1.5 கிலோமீட்டருக்குள்ளேயே 11 மருத்துவமனைகள் இருக்கு. என்கிட்ட ஆதாரம் இருக்கு, காட்டுறதுக்கு தயாரா இருக்கு. ம். தனியார் அக்ஷயா மருத்துவமனைக்கு போன யாரும் உயிரிழப்பே இல்லையே. ஓகே. இப்பவும் சொல்றோம். அரசு மருத்துவமனைக்கு போனவங்க எல்லாம் உயிரிழந்துட்டாங்களா? நான் என்ன சொல்றேன்னா, ஆணையத்தை அமைங்க, ம். தரத்துக்கு தயாரா இருக்கும். ம். யார் மீது தவறுன்றதை சொல்லட்டும், ஆணையம் சொல்லட்டும்ன்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய எங்க கிட்ட ஏங்க மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. ஓகே சார். வாங்கன்னு கூப்பிடுறோம். நீங்க ஏன் ஓடுறீங்க? அமைக்க கூடாது, நாங்க தான் பண்ணுவோம். என்னத்தை பண்ணுனீங்க? இத்தனை ஆண்டுகள்ல என்ன பண்ணுனீங்க? அண்ணா பல்கலைக்கழகம் மானியம் கொடுத்துரும், ஆசிபாக்கு ஏன் கொடுக்கல? இரட்டை நீதி இங்க எதுக்கு? சமூக நீதி இல்லைன்னு சொல்றோம். சாதியால ஒடுக்கப்படுறாங்க. ஒரு பையன் புல்லட் ஓட்டிட்டு போனா கையை வெட்டப்படுறான். இதை சமூக நீதியா? ஊராட்சி மன்ற தலைவியா ஜெயிச்சும் ஒரு சேர் கூட கொடுக்கறதுக்கு வக்கு இல்லையா உங்களுக்கு? இதையெல்லாம் மடைமாற்றம் பண்ணணும். அதுக்காக இவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. இதை அரசியல் பண்ணணும். அது உங்களுக்கே பின்னாடி பத்திக்கிச்சு. நீங்க என்ன வேணா புடிச்சுக்கங்க. மக்கள் இன்னைக்கு எந்த பக்கம் இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்றது ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். புரியுதுங்களா? இந்த காசுக்கு, சாராயத்துக்கு, சாப்பாட்டுக்கு மயங்குற கூட்டம் இல்லை இது. தன்னெழுச்சியாக வந்து நிற்கக்கூடிய கூட்டம். புரியுதுங்களா? இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் எப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்றதெல்லாம் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா? மணிப்பூர்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்கு? மக்கள் புரட்சி அங்கங்க வெடிச்சுக்கிட்டு இருக்கு. சமீப காலத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இலங்கையில் என்ன நடந்ததுன்னு தெரியும். நேபாளத்துல இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும். இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு புரட்சி இங்க நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அது மூடி மறைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. அது சாதிய கட்டமைப்பாக இருக்கட்டும், எதா வேணா இருக்கட்டும், எல்லா தொழிலாளர்களும் போராட்டம் பண்ணிடுறாங்க. 71 நாள் கடந்து இன்னைக்கு எங்களுக்கு பழைய படியே வேலையை கொடுங்கன்னு தூய்மை பணியாளர்கள் போய் பாக்குறாங்க. ஏன் கைது செய்யறீங்க அவங்கள? ஏன் கைது செய்யறீங்க? யார் அவங்க? கொலை பண்ணவனையும், கொள்ளை அடிச்சவனும், கஞ்சா வித்தவனையும், அபின் வித்தவனையும் பிடிக்கிறதுக்கு வக்கு இல்லை உங்களுக்கு. கட்ட பஞ்சாயத்து பண்றவனை பிடிக்கிறதுக்கு வக்கு இல்லை உங்களுக்கு. கரூர் முதலாளிகள்னு சொல்லி இங்க ஸ்பீடு வட்டிக்கு விட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க ஊர் ஃபுல்லா, அவனுங்களை பிடிக்கிறதுக்கு வக்கு இல்லை உங்களுக்கு. சாலையில் இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றக்கூடிய தூய்மை பணியாளர் என்னுடைய சகோதரிகளை 751 பேரை நீங்க கைது பண்றீங்களே. இதுக்குதான் காவல்துறை வச்சிருக்கீங்களா? நாளைக்கும் அதே கூட்டம் கூட்டிட்டா என்ன பண்ணுவீங்க? டெய்லியும் கூடுறாங்க. இன்னைக்கு ஆளுநர் மாளிகை, நாளைக்கு ரிப்பன் பில்டிங்கு, அப்புறம் சட்டமன்ற முதல்வர் வீடு, சின்ன முதல்வர் வீடு, எல்லா இடத்துக்கும் போறாங்க. என்ன பண்ணுவீங்க? அதுக்கான சென்னையினுடைய மையப்பகுதியில் உட்கார் வழக்குகளை போடு. அரசியல் வழக்கு சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்க என்ன மாதிரி 1000 பேர் கூட இருக்கான். சட்டங்கள் இன்னைக்கு எல்லாருக்கும் சமமானது. அதை நீங்க விலை கொடுத்து வாங்கிடலாம் நினைக்கிறீங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தன் கையிலும் உலகத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு எல்லாருக்கும் சட்டம் தெரியும். படிக்காத எனக்கே இவ்வளவு சட்டம் தெரியும் போது படிச்சவனுக்கு எவ்வளவு தெரியும்? இன்னைக்கு எல்லாமே
திறந்த வெளியாயிடுச்சு. அதை நீங்கள் மூடி மறைக்கணும்னு பார்க்குறீங்க. உங்களுக்கு எதிராக எங்கே பேசுகிறாரு? எதிராக அவங்க பேசுனா அருணா ஜெகதீசன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருந்தா அமுதா ஐஏஎஸ் பேசுனது எதிர் தான். அவர் தளபதிக்கு எதிராக பேசுனது தான் கருத்து. கரூர் செந்தில் பாலாஜி பேசுனது எதிரான கருத்து தான். ஏன் பண்ணலை? நக்கீரன் கோபால் பேசுறது எதிர்ப்பு தான். இப்போ செந்தில்வேல் பேசுறது இவருக்கு எதிரான கருத்து தான். ஏன் அரெஸ்ட் பண்ணலை? ஏன் பண்ணலை? ஏன் போச்சு சமூக நீதி? உங்களுக்கு உங்கள் பக்கம் பேசுனா எது வேணால் பண்ணுவீங்களா? அவங்கெல்லாம் பேசலாம். அவருக்கு ஆதரவாக பேசுனா கைது பண்ணுவீங்க. கைது பண்ணவங்க என்ன தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்களா? ஒருவேளை கரூருக்கு விஜய் போனா என்னெல்லாம் நடக்கும்? அங்க உள்ள மக்கள் எப்படி எல்லாம் இது ஒரு நடந்துப்பாங்க? பாச போராட்டம், உணர்ச்சி மிக்க ஒரு போராட்டம் தான். ம், புரியுதுங்களா? எல்லார்ட்டையுமே எல்லாருடைய காணொளிகளும் வந்துகிட்டு இருக்கு. எங்கள்கிட்ட கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறாரு. உங்களுடைய மகனா நான் இருக்கேன், ம், உங்க வீட்டில் இருக்கேன், உங்க வீட்டில் ஒருத்தனா இருக்கேன். அங்கே உள்ள மக்கள் சொல்றாங்க ரேஷன் கார்டில் மட்டும்தாங்க பேர் இல்லை, அவர் எங்க குடும்பத்தில் ஒருத்தர்னு சொல்றாங்க. நாங்க இல்லை, இந்த இத்தனை ஆண்டுகள் 75 ஆண்டுகள் வார்த்தெடுத்த கட்சி சொல்லலை. ம், உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்றும் வந்து சொல்லலை. என்ன இதை குடிச்சிட்டு செத்தான 62 குடும்பத்தில் உள்ளவங்க சொல்லலை. இந்த சாராயங்காட்சி விற்கிறதுக்கு இந்த அரசாங்கம் அனுமதிச்சுன்னு தான் அன்னைக்கு அங்கே உள்ள அத்தனை தாலி எடுத்த சகோதரிகளும் சொன்னாங்க. யார் தாலியும் அறாதுன்னு சொன்னாங்களா? அந்த அக்கா காணாமல் போயிட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தவொடனே இளம் விதவைகளே இருக்க மாட்டாங்க. யார் தாலியும் அறாதுன்னு ஒருவேளை கம்பியில் கட்டி போட்டுருவாங்களா எனக்கு தெரியல. புரியுதுங்களா? ம். அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடியதில் எல்லாத்தையுமே ஒரு பாச பிணைப்போடவும் ஒரு குடும்ப உறுப்பினரை போலவும் தான் இருக்கிறார். அதனால தான் அவருக்கு மிகுந்த அதிக வேதனையே அவருக்கு அதுதான். இன்னும் இந்த மக்கள் என் மீது இவ்வளவு அன்பு வச்சிருக்க, எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் இருள் சூழ்ந்த போதும் ஆனால் மக்கள் என் மீது வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை இன்னும் குரலையேன்னு தான். நீங்கள் அன்னைக்கு ஒரு அடி எடுத்து வச்சாரு, இன்னைக்கு 10 அடி எடுத்து வச்சு வராரு. புரியுதுங்களா? இன்னைக்கு ஒட்டுமொத்த ஊடகங்களாக இருக்கட்டும், ஊடகவியலாளர்களுக்கு எத்தனையோ ஊடகங்கள் அந்த உண்மையை வெளியில் கொண்டு வந்திருக்கு. அத்தனை ஊடகங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் எவ்வளோ பேர் அதில் நேரடியாக களத்தில் கண்டு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு போய் சென்று அந்த இருக்கக்கூடிய உண்மை நிலை இன்னைக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாங்க. அதனுடைய பிரதிபலிப்பு தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் இத்தனை கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. இதை போன்ற ஒரு சூட்சமக்காரர்கள்ட்ட இருந்து தமிழகத்தை மீட்டெடுக்கணும்னா தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான் இந்த தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு மாற்று. தலைவர் விஜய் அவர்கள் கரூருக்கு போறாங்க, அந்த குடும்பத்தை பாக்குறாங்க. நெக்ஸ்ட் அந்த குடும்பத்துக்கு கூட எப்படி எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி இருப்பாங்க ஃபியூச்சர் டேஸ்ல? அங்க அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு தொழில் சார்ந்த அமைப்புகள் செய்து கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த அது மாதிரியான வாய்ப்புகள் 2026ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தோட ஒரு தமிழக அரசை அமைக்க போறாரு. அன்றைய சூழல்ல அவர்கிட்ட அதிகாரம் வரும்போது நிச்சயமாக அதற்கான விஷயங்கள் அத்தனையுமே பரிசீலிக்கப்படும். அவர்களுக்கான தேவைகளும் நிவாரணம் நிச்சயமா பண்ணுவார். தலைவர் விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கும் போதே எங்களோட இலக்கு 2032 தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நீங்க 2026லயே ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்றீங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்? அவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கேட்கலங்க, ம், மக்களுக்கான கடைசி வாய்ப்பு இதுன்னு சொல்றோம். okay. அதை மக்கள் சொல்றாங்க. இவரை இன்னைக்கு விட்டுட்டோம்னா இன்னைக்கு இவங்களை ஒழிக்கிறதே மிகப்பெரிய கஷ்டம், கடினமாயிடும். புரியுதுங்களா? இவங்களுடைய வேலையை இந்த கட்சியை உடைக்கிற வேலையை தான் பார்ப்பாங்க இவங்க. ம், என்ன எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் கூட கூட்டணியிலே இருந்தாலும் அந்த கட்சியெல்லாம் உடைப்பாங்க. அது முஸ்லீம் லீக்காக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. நம்ம கம்யூனிஸ்ட் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இதாகலன்னு நினைக்கிறேன். மிச்சம் எல்லாத்தையும் உடச்சி தான். காங்கிரஸாக இருந்தாலும் உடச்சிடுவாங்க, எல்லாத்தையும் உடச்சிட்டாங்க. மதிமுகவும் உடச்சாச்சு. என்ன எல்லா வேலைகளும் பண்ணுவாங்க, ஆனால் உடச்ச 2 பேருமே கூட இருப்பாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி எல்லா வேலைகளும் சீரும் சிறப்புமாக செய்யும் திமுக. அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த மாதிரி உங்களுடைய திட்டங்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் மக்கள் ஒருபோதும் மயங்க மாட்டாங்க. மிகப்பெரிய மாற்றம் வேணுன்ற ஒரே கொள்கையோட ஒரே எண்ணத்தோட நேர்கோட்டில் தலைவர் தளபதி அவர்கள் 1000 விமர்சனங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தட்டி விட்டுட்டு அவருடைய பாதையும் பயணமும் தெளிவுபடுத்தி போய்கிட்டு இருக்கிறாரு. அதே போல தான் இன்னைக்கு மக்களும் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன். நிறைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்துட்டீங்க. நன்றி சார். வாழ்த்துக்கள். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்